கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். தங்களுடைய சகோதரனை காக்க இல்லை விடுவிக்க யூதா எகிப்தின் அதிகாரியானவருக்கு முன்பா தாழ்மையா தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறான். யூதாவினுடைய முதல் கருத்து என்னன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே முற்றிலும் நேர்மையா இருந்தாங்க அப்படின்றது தான். அவங்க தங்களுடைய குடும்பத்தின் விவரத்தை பற்றி எப்படி வெளிப்படுத்தினாங்கன்றத அவன் நினைவுபடுத்தினான். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாயிருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம்னு ஆதியாகமம் 44:19-20 நாம் வாசிக்கிறோம். அவங்க எகிப்தியர்களுடனான அனைத்து நடவடிக்கைகளிலும் நேர்மையாக இருந்தாங்கன்னோ அவங்க பொய் சொல்லலன்னோ உறுதியாக சொன்னாங்க. அதே போல் மறுபடியும் அவங்க எகிப்துக்குள்ளே நுழையணுன்னா அவங்களுடைய இளைய சகோதரன் இல்லாமல் நுழையக்கூடாது, அவனுடைய முகத்தில் விழிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட கட்டளையை எவ்வளவு சவாலானதுன்றதையும் தாழ்மையோடு சொல்கிறான். அதை நிறைவேற்ற தங்களுடைய தந்தை கிட்ட நடைபெற்ற போராட்டத்தையும் விலக்கி சொல்கிறான். ஒருவேளை பென்யமீன் தண்டிக்கப்பட்டு தன்னுடைய தகப்பன் கிட்ட திரும்பலன்னா அவர் இன்னொரு குமாரனை இழக்க நேரிடும், அதுவே அவருடைய மரணத்துக்கு காரணமாக அமையுன்றத விளக்கப்படுத்துகிறான். யூதா பொய் சொல்லலைன்னாலும் முழு உண்மையையும் சொல்லலைன்றது யோசேப்புக்கு தெரியுமே. ஆரம்பத்தில் யோசேப்பு மற்றும் பெஞ்சமீனை தவிர்த்து மற்ற பிள்ளைங்களுக்கு யாக்கோபின் மீது அந்த அளவு பாசம் இருக்கல தான். ஆனால் யாக்கோபின் முதிர்ந்த வயதில் அவர் அதிகமாக பாதிக்கப்படக்கூடாதுன்னு பிள்ளைங்க விரும்பினாங்கன்றது யூதாவினுடைய பேச்சில் வெளிப்பட்டுச்சு. அவன் தன்னுடைய தகப்பனுக்காக கெஞ்சி அவர் மேலே இரக்கம் காட்ட மன்றாடுறான். யூதாவும் அவனுடைய சகோதரர்களும் ஆழமாக தங்களுடைய தந்தையை நேசிச்சாங்க. தந்தைன்ற வார்த்தையை யூதா எத்தனை முறை குறிப்பிட்டான்றது ஆச்சரியமாக இருக்குது. இளையவன் தன்னுடைய சகோதரனோடு கூட போகட்டும், உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்னு யூதா விண்ணப்பிக்கிறான். யாக்கோபு யோசேப்பையும் பெஞ்சமீனையும் அதிகம் நேசிச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் அவரை இப்போ அதிகமாக நேசிக்கிறோம். அவருக்கு தான் அன்பு வச்ச ஒருத்தனை இல்லாமல் செஞ்சிட்டோம். ஆனால் இன்னொருத்தவன் இல்லாமல் போக நாங்கள் விடமாட்டோன்ற அர்த்தத்தில் யூதா கெஞ்சுறான். யூதா பெஞ்சமீனுக்காக உரத்த குரலில் மன்றாடுறதை கேட்டப்போ யோசேப்பால் கண்ணீரை அடக்க முடியல. தந்தைன்ற வார்த்தையின் ஒவ்வொரு குறிப்பும் அவனுடைய இதயத்தின் நரம்புகளை பிடிச்சு இழுத்துச்சு. கடைசியாக தன்னுடைய சகோதரர்கள் மாறிட்டாங்கன்னு யோசிப்பு உறுதியாக நம்பினான். அவன் தன்னுடைய தந்தையை முழு மனதோட அன்பு கூர்ந்தவன். அவன் தன்னுடைய இளைய சகோதரன் பெஞ்சமின் மீது இயற்கையான மற்றும் ஆழமான அன்பு கொண்டிருந்தான். தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட தன்னை வெளிப்படுத்த அவன் மனம் எவ்வளவு ஏங்குது. அவங்க இனி தங்களுடைய சொந்த சதையையும் இரத்தத்தையும் அடிமையாக விற்கக்கூடிய பொல்லாத மற்றும் கடினமான இதயம் கொண்ட மனுஷங்க இல்லை. யூதா மற்றும் அனைத்து சகோதரர்களும் பெஞ்சமீனுக்காக அடிமைகளாக இருக்க முன் வந்தது அவங்களுடைய உண்மையான அடையாளமாக இருந்துச்சு. யோசேப்பினால தன்னுடைய நாடகத்தை தொடர முடியல. அவன் சகோதரர்கள் எத்தனை குணசாலிகளாக மாறி இருந்தாங்கன்றது அவனை மறுபடியும் உணர்ச்சி பிழம்பாக்குச்சு. அவனுடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறைஞ்சுது. தன்னுடைய சகோதரர்கள் முன்பா தன்னை வெளிப்படுத்த உந்தப்படுறான். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லைன்னு ஆதியாகமம் 45:1 நாம் வாசிக்கிறோம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த அவனுக்கு அநேக வேலையாட்கள் இருந்தாங்க. அவனோட அநேக அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புகிறான். தனிமையாக தன்னுடைய உள்ளத்தை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். கட்டுப்படுத்த முடியாத கண்ணீர், சத்தமிட்டு கத்தி அழற அவனுடைய உணர்வுகளை சகோதரர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாமல் பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, யோசேப்பை விற்கும் முடிவிற்கு இசைஞ்சி தன்னுடைய சகோதரனின் கதறலை கண்டு கொள்ளாதவனாக இருந்தவன் தான் இந்த யூதா. தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல்
தான் தோன்றித்தனமாக போய் கானானிய பெண்ணை மணந்ததும் இல்லாமல் அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத செயலெல்லாம் செய்கிறவனா அவன் ஆரம்ப வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் அவன் யோசேப்பு முன்பாக மன்றாடக்கூடிய விதத்தில் முழு மாற்றம் அடைஞ்சவனா நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவருக்குள்ள மாற்றம் வந்தால் அது முழு மாற்றமாக இருக்கணும். தன்னுடைய பாவத்தை உணரணும். தன்னுடைய தவறுனால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கணும். மனம் திரும்புதல் அதுக்கேற்ற கனிகளால் அறியப்படணும். யூதா மற்றும் அவனுடைய சகோதரர்களில் கனிகளால் அவங்க மாற்றத்தை அறிய முடிஞ்சுது. அடுத்தது ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறோமே, அது பல காரணத்தினால வரலாம். ஆனால் ஒருத்தர் உண்மையாக மனம் திரும்பும்போது வருது இல்லையா, அதுக்கு என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமாம், நம்ம யார்கிட்ட அதிகமான மாற்றத்தை எதிர்பார்க்குறோமோ அவங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக நடந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவு சொல்லிடவே முடியாது. ஒரு பாவி மனம் திரும்புவதனுடைய நிமித்தம் பரலோகம் களி கூறும்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களின் மனமாற்றம் அவனை சந்தோஷத்தின் எல்லைக்கே கொண்டு போயிடுச்சு. நாம் எதுக்காக அதிக சந்தோஷப்படுறோன்றத இன்னைக்கு நிதானித்து பார்ப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.